வணக்கம் நண்பர்களே. கடத்தப்பட்டு 19 நாட்களுக்குப் பிறகு திரும்பி வந்த அண்ணங்காரன். உண்மையிலே இவன் அண்ணனா இல்ல வேற யாரா? கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்க முடியாத ஃபர்காட்டன் படத்தோட கதை இது. வாங்க கதைக்குள் செல்வோம். கதை 1997ஆம் வருடம் நடப்பது போல ஆரம்பிக்கிறது. ஜின்சியோக் என்ற இளைஞன் தன் அப்பா அம்மா மற்றும் அண்ணனுடன் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபோகிறான். ஜின்சியோக்குக்கு தன் அண்ணன் யூசியோக் மீது கொள்ளை பிரியம். அண்ணன் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்தவர். ஆனால் ஒரு விபத்தால் காலில் அடிபட்டு நொண்டிக் கொண்டிருப்பார். வீட்டுக்கு வந்ததும் வீட்டின் உரிமையாளர் ஒரு அறையை பூட்டி வைத்து உள்ளே என் பொருட்கள் இருக்கின்றன, யாரும் திறக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் அந்த அறையிலிருந்து ஜின்சியோக்குக்கு மட்டும் விசித்திரமான சத்தங்கள் கேட்கின்றன. ஏதோ ஒரு பெண் அழுவது போலவும் யாரோ நடப்பது போலவும் சத்தம் கேட்கிறது. ஆனால் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு அந்த சத்தம் கேட்பதில்லை. ஜின்சியோக் தனக்கு தான் பிரமை பிடித்திருக்கிறதோ என்று பயப்படுகிறார். ஒரு நாள் இரவு மழை கொட்டி தீர்க்கிறது. ஜின்சியோக் அந்த பூட்டிய அறையை திறக்க முயற்சி செய்கிறான். அப்போது அண்ணன் வந்து தடுத்து, வா காற்று வாங்க வெளியே நடக்கலாம் என்று கூப்பிடுகிறார். இருவரும் குடை பிடித்துக் கொண்டு வெளியே நடக்கிறார்கள். அண்ணன் அப்பாவுக்கு போன் செய்வதற்காக ஒரு போன் பூத் செல்கிறார். ஜின்சியோக் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறான். அப்போது திடீரென்று ஒரு கருப்பு நிற வண்டி அங்கே வருகிறது. அதிலிருந்து இறங்கும் சில மர்ம நபர்கள் அண்ணனை வலுக்கட்டாயமாக தூக்கி வண்டியில் போடுகிறார்கள். அண்ணன் எவ்வளவோ போராடியும் அவர்களால் கடத்தப்படுகிறார். ஜின்சியோக் வண்டியின் நம்பரை மனப்பாடம் செய்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்து அப்பாவிடம் சொல்கிறான். ஆனால் போலீஸ் விசாரித்தும் அண்ணனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அண்ணன் காணாமல் போய் 19 நாட்கள் ஆகின்றன. குடும்பமே சோகத்தில் இருக்கிறது. திடீரென்று 19வது நாள் காலையில் அண்ணன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். ஆனால் அவருக்கு கடந்த 19 நாட்களில் என்ன நடந்தது என்று எதுவுமே நினைவில் இல்லை. நான் பஸ்ஸில் தூங்கிவிட்டேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கிறது என்று சொல்கிறார். குடும்பம் சந்தோஷப்படுகிறது. ஆனால் ஜின்சியோக்குக்கு அண்ணன் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அண்ணன் சாப்பிடும் விதம் பேசும் விதம் எல்லாம் மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக அண்ணனுக்கு வலது காலில் அடிபட்டு இருக்கும். ஆனால் அவர் தெரியாமல் இடது காலை நொண்டி நடப்பதை ஜின்சியோக் கவனிக்கிறான். கேட்டால் சும்மா குழம்பி விட்டேன் என்று அண்ணன் சமாளிக்கிறார். ஒரு நாள் இரவு ஜின்சியோக் தூங்குவது போல நடிக்கிறான். நள்ளிரவில் அண்ணன் சத்தமில்லாமல் எழுந்து வெளியே செல்கிறார். ஜின்சியோக் அவரை பின் தொடர்ந்து செல்கிறான். வெளியே சென்றதும் நொண்டி நொண்டி நடந்த அண்ணன் திடீரென்று சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு இருட்டு சந்தில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டு யாருக்கோ போன் செய்து மிரட்டலாக பேசுகிறார். அவனை சும்மா விடக்கூடாது, கொன்றுவிடுங்கள் என்று ஒரு ரவுடி போல பேசுகிறார். இதை பார்த்த ஜின்சியோக் அதிர்ச்சியில் உரைகிறான். இவன் என் அண்ணன் இல்லை, வேறு யாரோ என்று அவனுக்கு புரிந்துவிடுகிறது. அண்ணன் திரும்பி வருவதற்குள் ஜின்சியோக் ஓடிவந்து படுத்துக்கொள்கிறான். மறுநாள் ஜின்சியோக் மிகவும் பயத்துடன் இருக்கிறான். இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அம்மாவிடம் போகிறான். ஆனால் அம்மா போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாம், அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, சீக்கிரமே வேலையை முடிக்க வேண்டும் என்று அம்மா பேசுவதை ஜின்சியோக் கேட்டுவிடுகிறான். அவனுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அம்மாவும் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து நாடகமாடுகிறாரா என்று பயப்படுகிறான். அப்பா அம்மா அண்ணன் மூவருமே போலியாக நடிக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிகிறது. அவன் அந்த வீட்டிலிருந்து தப்பிக்க முடிவு செய்கிறான். அவர்கள் அவனை பிடிப்பதற்குள் அவன் வீட்டை விட்டு ஓடிச் சென்று நேராக போலீஸ் நிலையத்திற்கு போகிறான். போலீஸ் நிலையத்தில் ஜின்சியோக், என் குடும்பம் போலிகள், அவர்கள் என்னை கொல்ல பார்க்கிறார்கள். நான் 1997இல் இருக்கிறேன், எனக்கு 21 வயது என்று பதற்றத்துடன் சொல்கிறான். போலீஸ்காரர்கள் அவனை விசித்திரமாக பார்க்கிறார்கள். ஜின்சியோக் நம்ப மறுக்கிறான். போலீஸ் அவனை ஒரு கண்ணாடியின் முன் நிறுத்துகிறார்கள். கண்ணாடியில் பார்த்த ஜின்சியோக் அலறுகிறான். ஆம், கண்ணாடியில் தெரிவது ஒரு 21 வயது இளைஞன் அல்ல, நரைத்த முடியுடன் கூடிய ஒரு 41 வயது முதியவரின் முகம். அவனுக்கு இத்தனை வருஷமா என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. இதுதான் படத்தின் முதல் பெரிய ட்விஸ்ட். போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வரும் ஜின்சியோக்கை அந்த போலி அண்ணன் மற்றும் அப்பா அம்மா மீண்டும் கடத்திச் செல்கிறார்கள். அவர்கள் அவனை ஒரு பழைய குடோனில் கட்டி போடுகிறார்கள். இப்போது உண்மையை சொல்கிறார்கள். ஜின்சியோக் 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு கொடூரமான கொலையை செய்திருக்கிறான். ஆனால் அந்த அதிர்ச்சியில் அவனுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டுவிட்டது. அவன் செய்த கொலையை ஒப்புக்கொள்ள வைக்கவே இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த புதிய வீடு 1997 ஆண்டின் காலண்டர், அப்பா அம்மா அண்ணன் எல்லோருமே செட் செய்து வைக்கப்பட்ட நடிகர்கள். ஜின்சியோக்கை ஹிப்னாடிசம் செய்து அவன் 1997லேயே வாழ்வதாக நம்ப வைத்திருக்கிறார்கள். அந்த பூட்டிய அறையில்தான் 20 வருடங்களுக்கு முன் கொலை நடந்தது. இப்போது ஜின்சியோக்குக்கு பழைய நினைவுகள் திரும்புகின்றன. 1997இல் ஜின்சியோக் ஒரு சாதாரண மாணவன்.
அவனுடைய உண்மையான அண்ணனுக்கு கடுமையான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை. அதே சமயம் ஜின்சியோக்கின் பெற்றோரும் ஒரு கார் விபத்தில் இறந்து விடுகிறார்கள். அண்ணனை காப்பாற்ற பெரிய தொகை தேவைப்படுகிறது. 1997 பொருளாதார நெருக்கடியால் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. பணம் கேட்டு அலைகிறான், ஆனால் யாரும் உதவவில்லை. கடைசியில் இன்டர்நெட்டில் ஒரு மர்ம நபர் ஒருவரை கொன்றால் பணம் தருகிறேன் என்று சொல்கிறார். வேறு வழியில்லாமல் ஜின்சியோக் அதற்கு சம்மதிக்கிறான். ஜின்சியோக் அந்த மர்ம நபர் சொன்ன வீட்டுக்கு செல்கிறான். அந்த நபர் வீட்டில் இருக்கும் பெண்ணை மட்டும் கொல், குழந்தைகளை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லியிருப்பார். ஜின்சியோக் கத்தியுடன் வீட்டுக்குள் நுழைகிறான். ஆனால் அவனால் ஒரு பெண்ணை கொல்ல மனம் வரவில்லை. அவன் திரும்பி போக நினைக்கிறான். அப்போது அந்த பெண் விழித்துக் கொண்டு கத்துகிறாள். அந்த பதற்றத்தில் ஜின்சியோக் அவளை தடுக்க முயன்று தெரியாமல் அவளை குத்தி கொன்று விடுகிறான். சத்தம் கேட்டு அவளுடைய மகள் வருகிறாள். அவளையும் அவன் தற்காப்புக்காக தாக்கும்போது அவள் இறந்து விடுகிறாள். 2 பேரை கொன்றுவிட்டு ஜின்சியோக் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போது அந்த அறையில் ஒரு சின்ன பையன் மூலையில் பயந்து போயிருக்கிறான். ஜின்சியோக் அவனை கொல்ல நினைக்கவில்லை. அவன் அந்த சிறுவனிடம் நான் போற வரைக்கும் 100 வரை எண்ணு, கண்ணை திறக்காதே என்று சொல்லிவிட்டு தப்பிக்கிறான். அந்த சிறுவன் ஜின்சியோக்கின் முகத்தை நன்றாக பார்த்து விடுகிறான். ஜின்சியோக் வெளியே வரும்போது அவனுக்கு அந்த கொலையை செய்யச் சொன்ன ஆள் எதிரே வருகிறார். அது வேறு யாரும் இல்லை, ஜின்சியோக்கின் சொந்த அண்ணனுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர். அந்த டாக்டருக்கு நிறைய கடன் இருந்ததால் தன் மனைவியை கொன்று இன்சூரன்ஸ் பணம் வாங்க திட்டம் போட்டிருக்கிறார். அதற்காகத்தான் ஜின்சியோக்கை கூலிப்படையாக அமர்த்தினார். ஆனால் ஜின்சியோக் நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்ததால் டாக்டரே குடும்பத்தை கொல்ல வந்திருக்கிறார். ஆனால் ஜின்சியோக் தெரியாமல் கொலை செய்துவிட்டான். இருவரும் மாடியில் சண்டை போடுகிறார்கள். சண்டையில் டாக்டர் மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்து விடுகிறார். ஜின்சியோக் பணத்தை எடுத்துக்கொண்டு அண்ணனை காப்பாற்றுகிறான். ஆனால் குற்றவுணர்ச்சியால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு நடந்தவை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். கதை மீண்டும் 2017க்கு வருகிறது. ஜின்சியோக்கை கடத்தி விசாரிக்கும் அந்த போலி அண்ணன் வேறு யாரும் இல்லை. அன்று ஜின்சியோ கொல்லாமல் விட்டானே அந்த சின்ன பையன், அவன்தான். அவன் வளர்ந்து தன் அம்மா அக்காவை கொன்றவனை கண்டுபிடிக்கவே இந்த 20 வருட நாடகத்தை நடத்தியிருக்கிறான். அவன் ஜின்சியோக்கிடம் என் அப்பாதான் இந்த கொலைக்கு ஏற்பாடு செய்தாரா என்று கேட்கிறான். ஜின்சியோக் அந்த பையனின் மன நிம்மதிக்காக இல்லை, நானாகத்தான் செய்தேன் என்று பொய் சொல்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு உண்மை தெரிந்துவிடுகிறது. கடைசியில் அந்த பையன் தன் குடும்பமே இல்லை என்ற விரக்தியில் கட்டிடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான். ஜின்சியோ குற்றவுணர்ச்சி தாங்காமல் தனக்குத்தானே விஷ ஊசி போட்டுக்கொண்டு இறந்து விடுகிறான். இருவரும் இறந்து விடுகிறார்கள். படம் ஒரு சோகமான நினைவோடு முடிகிறது. பழிவாங்க நினைச்சவனும் காலி, பழிவாங்கப்பட்டவனும் காலி. யார் மேல தப்புன்னே சொல்ல முடியாத ஒரு சோகமான முடிவு இது. இந்த கிளைமேக்ஸ் உங்களை மிரள வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.